குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கரை. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு, கரை. அதாவது கரசாமி. கரசாமிங்கிற டைட்டில் கிடையாது, கரை தான். ஹீரோவோட கேரக்டர் நேம் தனுஷ். இந்த படத்தோட கேஷன் குரூவை பார்த்துலாம். தனுஷ், மமிதா பைஜோ, KS ரவிக்குமார் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட கேரக்டர் நேம், தனுஷோட கேரக்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா கரசாமி. அந்த கரசாமிங்கிறத எடுத்து கரன்னு சொல்லிட்டு சாமியை கட் பண்ணிட்டு கரன்னு டைட்டில் வச்சிருக்காரு இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவர்கள். இதுக்கு முன்னாடி போர் தொழில், அசோக் செல்வன், சரத்குமார் அவர்கள் நடிச்ச போர் தொழில் படத்தோட இயக்குனர் தான் இந்த விக்னேஷ் ராஜா. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கரை தனுஷ் படம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 1990 மதுரையில வந்து ராஜீவ் காந்தின்னு பேர் அளித்திருக்காங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ வீட்டுல வந்து திருச்சி திருவரம்பூர்ல வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ வீட்டுல போய் கதாநாயகன் கொள்ளையடிக்க போறாரு. இவர் தனுஷும் கூட பிருத்திவி பாண்டியராஜ் ரெண்டு பேரும் போய் வீட்டுல போய் பண நகையெல்லாம் கொள்ளையடிக்கலாம்னு சொல்லிட்டு, தனியா இருக்கு அந்த வீடு, பண நகையெல்லாம் கொள்ளையடிக்கலான்னு போகும்போது அங்க வந்து இந்த வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க, எம்எல்ஏ ஒய்ஃப் அங்க வந்துடுறாங்க. அந்த உடனே இந்த கூட இருக்க பிருத்திவி வந்து மேல ஏறினதுல வந்து தப்பிச்சு போயிடறாப்புல. தனுஷ் வந்து அடிதடி எல்லாம் பண்ணி பாக்குறாப்புல. பட் திருடுனதுனால கையும் களவுமா அந்த ஊர் மக்கள், அப்படியே பக்கத்துல இருந்த மக்கள் எல்லாம் கூட மறுபடியும் வந்து ஒண்ணு சேர்ந்து இவரை புடிச்சு கொடுத்துறாங்க. புடிச்சு கொடுத்த உடனே இவரை திருவரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சு அடி வெளுக்குறாங்க, தலைகீழா தொங்க விட்டு அடியை வெளுக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அங்க டிஎஸ்பியா இருக்காரு சுராஜ் வெஞ்சமூடு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்னன்னா கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆக போற வயசு வந்துருச்சு போல, எவ்வளவுன்னு சொல்லல வயசு. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ், எம்எல்ஏ விட்டு நகை திருட்ட வந்து பிடிச்சவன்னு நமக்கு பேர் வந்துச்சுன்னா ஒரு இதா இருக்குன்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய அவருக்கு மேலதிகாரியா இருக்கக்கூடிய வேலராமமூர்த்தி என்ன சொல்றாங்க, அக்யூஸ்ட பிடிச்சாச்சியா, ஊர் மக்களை பிடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது, ஐயா உங்களுக்காக நான் என்னென்னமோ பண்ணிருக்கேன், எனக்கு இந்த கேஸை நான் பாக்குறேன்னு சொல்லி, சரி நீயே போய் பாருன்னு சொல்லி இவர் டிஎஸ்பியா இருக்காரு சுராஜ் வெஞ்சமூடு. அங்க இருந்து இங்க வராரு. வந்து இது பண்ணி வேற மாதிரி கேஸை மாத்துறாங்க போலீஸ்காரங்க. வந்து இவர் இந்த சுராஜ் வெஞ்சம்பூர் என்ன பண்றாருன்னா கேஸை மாத்துறாரு. நகையெல்லாம் இன்னொரு 20 பவுன் 30 பவுன் வந்து அதிகமா போட்டு திருடுன மாதிரி, தேடி பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள வராத அளவுக்கு கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, ஐடியா பண்றாரு. பண்ணும்போது அங்க பவரை கட் பண்ணிட்டு தனுஷ் என்ன பண்றாருன்னா அங்க இருந்து இவர் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போனவுடனே சில வருடங்களுக்கு பிறகு டைட்டில் கார்டு போடுறாங்க. போட்டா ரேணிகுண்டா, ஆந்திர பிரதேசம், ஒருங்கிணைந்த ஆந்திரா. அப்ப ரேணிகுண்டால வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறாரு. இவர் ஹோட்டல்ல வேலை பார்க்கும்போது இப்ப மமிதா பைஜை வந்து கல்யாணம் பண்ணிடுறாரு. வேலை பார்த்தா சம்பளம் கட்டுப்படி ஆகல. பேங்க்ல போய் லோன் கேட்கிறாரு. அந்த ஊர் பேங்க்ல கேட்டா அவங்க வந்து லேண்டு, அதாவது நிலம் இருந்தா கொடுங்க, பத்திரம் கொடுங்க, லோன் தரேன்னு சொல்லும்போது இவருக்கு ஞாபகம் வருது, ராமநாதபுரத்துல பக்கத்துல ஒரு ஊரு RS மங்கலம் நினைக்கிறேன், ராஜசிங்கமங்கலம், அது பக்கத்துல ஒரு கிராமம். அங்க வந்து இவருக்கு வந்து நிலம் இருக்கு. KS ரவிக்குமார் தான் அவருடைய அப்பா. அப்ப நம்ம அங்க போய் நிலத்து பத்திரத்துலாம் சொல்லி மனைவியை கூப்பிட்டு இங்க வந்து மனைவியை வந்து லாட்ஜில தங்க வச்சுட்டு ஊருக்கு போனா KS ரவிக்குமார் சந்திக்கிறாரு. KS ரவிக்குமார் சொந்த இவருக்கு அப்பா, கருணாஸ் வந்து தாய் மாமா. இப்படி அங்க போயிட்டு இருக்கும்போது இவர் இப்படியே இருக்கும்போது அப்பா கிட்ட பணத்தை கேட்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரும்போது அப்பா சொல்றாரு, நிலத்தை அடமானம் வச்சுதானே டிராக்டர் வாங்கினேன், அதுக்கே என்னால லோன் கட்ட முடியல, பணம் கட்ட முடியாம இருக்கு. அவன் ஜப்தி நோட்டீஸ் வர ஒரு கட்டத்துல ஜப்தி நோட்டீஸும் பேங்க்ல இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. பஞ்சாபன் வங்கின்னு ஒரு வங்கியில இருந்து, ராமநாதபுரம் மெயின் கிளையில இருந்து நோட்டீஸ் வருது. இப்ப தனுஷ் என்ன பண்றாரு, நிலத்தை வித்தாதானே நமக்கு காசு கிடைக்கும், நிலத்தை விற்க ட்ரை பண்றாரு. பட் முடியல. ஒரு கட்டத்துல வந்து KS ரவிக்குமாரே இறந்துடுறாரு. இறந்த அந்த நிலத்துலதான் போய் புதைக்க போனா அவங்க பேங்க்காரங்க போலீஸை கூப்பிட்டு வந்து, இந்த நிலத்துல எல்லாம் எதையும் புதைக்க கூடாது, ஏற்கனவே நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டோம், நிலம் இப்ப எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே தன்னுடைய தகப்பனை வந்து இந்த நிலத்துலதான் புதைக்கணும், கடன் அடைக்கிறதுக்காக இவர் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கரை படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. முடிவெடுத்து அங்க பாடி எங்க அடக்கம் பண்ணாரா, என்ன ஆச்சு, அதுக்கு எப்படி பணம் ரெடி பண்ணாரா இல்லையா, அந்த டிஎஸ்பி திருச்சி திருவரம்பூர்ல இருந்த டிஎஸ்பி தனுஷுக்கும் செகண்ட் ஹாப்ல ஏதாவது லிங்க் ஆச்சா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட கரை
படத்தோட முழுநில திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பிஜிஎம், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர், பின்னணி இசைன்னு சொல்லுவாங்க, அது இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. படத்தோட காட்சிகள் நல்லா இல்லைன்னா கூட ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பின்னணி இசை தான் நல்லா இல்லாத காட்சியை கூட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு புரிய வைக்குது, உணர வைக்குது. அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் தேனி ஈஸ்வர் அவர்களுடைய சினிமாட்டோகிராபி, ஒளிப்பதிவு, ஒரு சில இடங்கள்ல டாக்குமெண்ட்ரி ஃபீல் வருது, ஒரு சில இடங்கள்ல கமர்ஷியல் ஃபீல் வருது. அது இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா KS ரவிக்குமார் அவர்களுடைய நடிப்பு, தனுஷ் அவர்களுடைய நடிப்பு, இது வந்து படத்துக்கு வந்து ஓகேவா இருக்கு. ரொம்ப சூப்பரால இல்ல, ஓகேவா இருக்கு. படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா, கதையத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே, நல்ல ஒரு கதை மாதிரிதான் இருக்கு. பட் திரைக்கதை சுவாரஸ்யமா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்குது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்குது. கிளைமேக்ஸ் பக்கத்துல ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீ கிளைமேக்ஸ்ல இருந்து வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ நடக்குது, காதுல பூ சுத்துற மாதிரி வந்து என்னென்னமோ சில விஷயங்கள்லாம் பேங்க்ல கொள்ள நடக்குது. அதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை. அப்புறம் வந்து இன்னொரு படத்தை வந்து இதுல ஒரு ஷூட்டிங் எல்லாம் கூட லிங்க் பண்ணிருக்காங்க, அதுவும் நல்லா இல்ல. செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்குது, ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்குது. இயக்குனர் விக்னேஷ் ராஜா என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கிறது தெளிவா இல்ல. போர் தொழில்னு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த விக்னேஷ் ராஜா அவர்கள் இந்த படத்துல வந்து திரைக்கதையை சுவாரஸ்யமா பண்ண முடியாம திணறி இருக்காருன்னு தான் சொல்லணும். படம் ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்குது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்குது. ஆவரேஜான ஒரு திரைப்படம் இந்த கரை. நான் பண்ண இந்த படத்தோட திரை விமர்சனம், படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க, பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.